ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பட்டாணி 1 கப் அளவு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூடவே 1 கப் அளவு உருளைக்கிழங்கும் கேரட்டும் ரெண்டையும் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து கூடவே வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு 6 விசில் விட்டு எடுக்க போறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி நல்லா வெந்து வரணும். ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா நமக்கு 3 விசில் விட்டா போதும். இதை நான் காய வச்ச பட்டாணிங்கிறதுனால நான் 6 விசில் விட்டு எடுத்துக்க போறேன். இப்ப விசில் அடங்குறதுக்குள்ளார நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து 1 கப் அளவு நான் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை ஓரளவுக்கு மீடியமா அரைச்சி எடுத்துக்குவாங்க. ரொம்ப நைஸாவும் வேண்டாம், திரியாவும் வேண்டாம், மீடியமா அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாம். தாளிப்புக்காக நான் இதுல இப்ப தேங்காய் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சேர்த்து செய்யும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இப்ப கொஞ்சமா கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, அதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஆயில நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கலர் மாறி வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி பழம் பொடியா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதையும் நம்ம சேர்த்திக்க போறோம். அதிகமா இப்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். மிக்சி ஜார்ல மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊத்திக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப கொதி வர வேண்டாம். நான் தண்ணி அதிகமா சேர்க்கல. இது பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்யறேன். தேவைப்பட்டா நீங்க அதிகமா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை பட்டாணி பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப நாம வேக வச்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு காய்கறிகளையும் இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காரம் இல்லாம ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். எல்லாரும் 2ங்கிறது 3 சப்பாத்தி சேர்த்தியே சாப்பிடுவாங்க. இப்ப நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சுடுதண்ணி தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடுச்சு. இப்ப அதிக நேரம் நமக்கு கொதிக்க வைக்க தேவையில்லை. அதனால சுடுதண்ணி சேர்த்து ஒரு 4 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்ம மசாலாவோட வாசம் செமையா கமகமன் வருது. நம்மளுடைய பச்சை பட்டாணி மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். நீங்களும் மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுடைய பச்சை பட்டாணி குருமா ரெடியா இருக்குன்னு பாருங்க. நம்ம வச்சிருக்கிற இந்த குருமாவோட சப்பாத்தி, பூரி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.